கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு விஷயம் மைண்டில் செட் ஆகிருக்கு. என்னென்னா, ரிசர்வேஷன்னா எஸ்சி எஸ்டிக்கானது அப்படின்னு செட் ஆகிருக்கு. அது ரொம்ப மிக பிற்போக்குத்தனமான அடிப்படை அறிவில்லாத ஒரு மனநிலை தான். இங்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி தான் ரிசர்வேஷனுக்குள்ளார இருக்காங்க. இது ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி எந்த கல்வியிலும் அனுமதிக்கப்படவே இல்லை. நீங்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற கல்வி நிறுவனங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியலின மக்களும் இஸ்லாமியர்களும் கல்லூரிகளில் பள்ளிகளில் அனுமதிக்கப்படாமல் இருந்த ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழல் மாற்றுவதற்காக ஓபிசி மற்றும் எஸ்சி எஸ்டி எல்லாருக்கும் தான் ரிசர்வேஷன். எல்லாருமே இடஒதுக்கீட்டில் தான் இங்கே படிக்கிறோம். இந்த இடஒதுக்கீடுனால தான் எல்லாரும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வேலைகளுக்கும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு கூட மிக உயர்மட்ட பதவிகள்னு சொல்கிற மத்திய அரசு நிறுவனங்களில் இந்த இடஒதுக்கீடு பின்பற்றப்படுறதே இல்லை. இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் 75 விழுக்காடு பேர் முற்பட்ட வகுப்பினர்னு சொல்கிற பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஐஐடி ஐஐஎம் என்ற கல்வி நிறுவனங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இடஒதுக்கீடு மட்டும்தான் வேறு வழியை தவிர வேறு வழியே கிடையாது. அப்போ இடஒதுக்கீடு என்பது இங்கு சாமானியமாக உழைக்கிற மக்களுடைய பிள்ளைகள் அதே குலத்தொழிலை செய்யாமல் அவங்க இங்கே ஆளுமை செய்கிற தொழிலுக்கு கல்வியை பெறுவதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வை பெறுவதற்காகத்தான் இடஒதுக்கீடு தவிர இடஒதுக்கீடு சலுகை இல்லை. இன்னொன்று, இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் எல்லாருக்கும் சேர்ந்தது தானே தவிர எஸ்சி எஸ்டிக்கானது இல்லை. இடஒதுக்கீடு என்பது காலாகாலமாக மறுக்கப்பட்ட உரிமைக்கு வழங்கப்படுகிற ஒரு சின்ன வாய்ப்பு என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இது யாரோ கொடுக்கறது இல்லை, நம் முன்னோருக்கு மறுக்கப்பட்ட உரிமை நாம் பெற்றுக்கிறோம். இப்போ நான் முதல் தலைமுறையாக கல்லூரியில் படிக்கிறேன் அப்படின்னா, நான் வாங்குகிற பட்டம் என்பது நான் வாங்குகிற பட்டம் இல்லை. பல தலைமுறையாக எங்கள் முன்னோர்கள் வாங்காத, அனுமதிக்கப்படாத அவங்களுடைய கனவுகளாகத்தான் நான் இந்த பட்டத்துக்கு வரேன், இந்த கல்லூரிக்கு வரேன். இங்கே எங்களுடைய கல்லூரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கல்லூரிகளிலுமே முதல் தலைமுறையாக வராங்க. அவங்க பெற்றோர்கள் படிக்கலை, அவங்க முன்னோர்கள் யாருமே படிக்கலை. அவருடைய கனவுகளாகத்தான் இந்த பிள்ளைகள் முதல்ல வராங்க. இப்படி வந்ததற்கு காரணமே இடஒதுக்கீடு தான். இடஒதுக்கீடு என்பது மறுபடியும் இடஒதுக்கீடு என்பது பல ஆண்டு காலமாக மறுக்கப்பட்ட உரிமையின் மறுவாய்ப்பு தான் இடஒதுக்கீடு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரைட்.